Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் ஒரு லாஜிக் ட்ரேட் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு 5 minute சார்ட்டில் வந்து நான் 5 minutesக்காக இங்கே வந்து ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. அந்த டவுன் ட்ரெண்டில் வந்து நான் இந்த பையருக்கு அப்புறமா அகைன் வந்து பையர் வருவாங்கன்னு சொல்லி அடுத்த கேண்டலுக்கு கால் ஆப்ஷன் வந்து 5 minutesக்காக கொடுத்துருக்கேன். ஸோ லாஜிக் வந்து மார்க்கெட்டில் நிறைய இடத்துல லாஜிக்கை வந்து பார்க்கலாம். அந்த லாஜிக் படி வந்து மார்க்கெட்டோட கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அதை பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடியும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த சார்ட்டில் இங்கே என்ன லாஜிக் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ இது டவுன் வந்துட்டுருக்கு. ப்ரீவியஸாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் மார்க்கெட்டு தான் இப்படி வந்துட்டுருக்க மார்க்கெட். இந்த பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ இது டவுன் வந்துட்டுருக்கிற மார்க்கெட்டில் பாருங்கள். ஸோ கேண்டில் வந்து எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, மொமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் பையர்ஸ் வராங்க. மறுபடியும் மொமெண்டம் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் பையர்ஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சார்ட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மொமெண்டத்தை விட செகண்ட் மொமெண்டத்தில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மொமெண்டத்தில் பார்த்திங்கன்னா 5 கேண்டில் இருக்குது. இந்த செகண்ட் மொமெண்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 கேண்டில் இருக்குது. அண்ட் இந்த தேர்ட் மொமெண்டத்தில் 3 கேண்டில் இருக்குது. ஸோ 1 by 1 இந்த கேண்டில் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஒன்ஸ் வந்து ஒரு பையர்ஸ் என்ட்ரி ஆகுறான்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து மொமெண்டம் க்ரியேட் பண்ணாலும் நம்பர் ஆஃப் கேண்டில் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. பையர்ஸ் என்ட்ரி ஆகுறான், நம்பர் ஆஃப் கேண்டில் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ 5 4 3 2 1 அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும், ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஷனுக்காக ட்ரேட் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 கேண்டில், அப்புறம் 4 கேண்டில், அதுக்கப்புறம் 3 கேண்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் வரல, சிங்கிள் கேண்டில் தான் வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு கேண்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த லாஜிக் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ, ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் முன்னாடி இருக்கக்கூடிய லெவல்ஸ் நான் எதுவுமே பார்க்கல. இதை வந்து ஜஸ்ட் இந்த ஒரு லாஜிக்காக மட்டும்தான் நான் இந்த ட்ரேடை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி சார்ட்டில் பார்ப்பீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் வரும், ஒரு நிமிஷம், சில இடத்துல 5 கேண்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் 4 கேண்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பையர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் 3 கேண்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பையர்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஷன் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே 1 by 1 வந்து செல்லர் வந்து கம்மியாகிட்டே போவாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் தன்னோட கேண்டில் வந்து 1 by 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கண்டினியூஷன், அந்த ரிவர்சலுக்கு ட்ரேடு ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த லாஜிக் பார்க்கும்போது ரிவர்சலுக்காக ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஒன்று செல்லருக்காக கண்டினியூஷன் கொடுக்கலாம், இல்லை பையர் ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், பையர் ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கண்டினியூஷன் ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சில இடத்துல எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 5 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து 5 கேண்டில் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும். பட் இடையில பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பையர்ஸ் வந்து 3-4 பையர் ஃபார்ம் ஆக மாட்டாங்க. ஸோ ஓகேவா, இங்கே இப்போ ஒரு 5 கேண்டில் இருக்குது, இங்கே ஒரு 5 கேண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொமெண்டமே ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மொமெண்டம் தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பையர் வந்துட்டு எகெயின் செல்லர் வருவாங்க. ஸோ ஒரு மொமெண்டம் இருக்குது, அப்புறம் சிங்கிள் பையர், அதுக்கப்புறம் மொமெண்டம் இருக்குது, சிங்கிள் பையர், அதுக்கப்புறம் மொமெண்டம் இருக்குது, சிங்கிள் பையர். இந்த மாதிரி நீங்கள் 3 times நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா அந்த பையர் வந்ததுக்கப்புறம் செல்லர் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கான். ஒரு 2 செல்லர் வந்தானா நீங்கள் தேர்ட் செல்லருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஷனுக்கு. ஏன்னா இங்கே என்ன பண்ணுது, மொமெண்டம் வந்துட்டு கண்டினியூஸாக மொமெண்டம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு பையர் என்ட்ரி ஆனாலும் பையர் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், செல்லருக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாஜிக் படி ட்ரேட் பண்ணலாம். இப்போ 5, சில இடத்துல பார்த்தீங்கன்னா 4 கேண்டில், அப்புறம் ஒரு பையர் கேண்டில், அப்புறம் 3 கேண்டில், அப்புறம் ஒரு பையர் கேண்டில், அப்புறம் வந்து ஒரு 2 செல்லர் கேண்டில், அப்புறம் பையர் கேண்டில். ஸோ இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஒரு செட்டப் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு செல்லர் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரிவர்சல் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணலாம். ரிவர்சல் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஷன் ட்ரேடுக்கும் ப்ளேஸ் பண்ணலாம். எப்போது இந்த லாஜிக் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ரிவர்சல் ட்ரேட் அண்டு கண்டினியூஷன் ட்ரேடும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லாஜிக் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். அது நீங்கள் நிறைய சார்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள்.
என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி அந்த ரெஃபர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப SNR லெவல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதை அந்த லாஜிக்கை வச்சு மட்டுமே வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஐடிஎம், ஏன்னா இது வந்து சிம்பிள். நான் வந்து வெறும் லாஜிக்கை வச்சு மட்டும்தான் இங்கே நான் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே வந்து பண்ணலை. ஓகே, சில இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது 4 கேண்டில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அகெயின் செல்லர் வந்து 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பையர் சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து 2 கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செட்டப் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 by 1 என்ன பண்ணுது, கரெக்டாக வந்து அந்த கேண்டிலோட நம்பர் ஆஃப் கேண்டில் கம்மியாகிட்டே இருக்குது. எதனால் கம்மியாகிட்டுக்குன்னா அந்த கண்டினியூ பண்ணுறதுக்கு விடாமல் பையர்ஸ் ரிவர்ஸ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்லரோட பவர் வந்து இங்கே குறைஞ்சிட்டே வருது. இங்கே வந்து இப்படி பையர்ஸ் வராங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நோட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில், இதை நான் நிறைய மார்க்கெட்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ரிவர்சல் ட்ரேட் அண்ட் கண்டினியூஷன் ட்ரேடும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும். அதே டைம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ப்ளேஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இங்கே 4 கேண்டில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே 3 கேண்டில் வந்திருக்கு. ஸோ 2 கேண்டில் வந்திருக்கு. 2 கேண்டில் வந்ததுனால 2 கேண்டிலுக்கு அப்புறம் வந்து பையர் ரிவர்ஸ் பண்ணுவான்னு இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ரிவர்சல் ட்ரேட் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், இது கம்ப்ளீட் ஆகணும். இந்த சிங்கிள் கேண்டிலோடு அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரிவர்சல் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா சம்டைம் என்ன ஆகும்னா இந்த மொமெண்டம் எகைன் நீங்கள் வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகும். அப்படி திருப்பி கண்டினியூ ஆகும்போது நீங்கள் அதை லாஜிக்கை வந்து என்ன பண்ண முடியாது, கரெக்டாக ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணாலும் அந்த லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கம்ப்ளீட் ஆகணும். அந்த 4 3 2 1 அப்படிங்கிறது கம்ப்ளீட், அந்த செட்டப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து ரிவர்சலுக்கு வந்து ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் லாஜிக் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சில இடத்துல மார்க்கெட்டு இப்படி அப்பு போன மார்க்கெட்டு இந்த இடத்துல டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி டவுன் ஆகும்போது லெஃப்ட் சைடில் என்ன மாதிரி வந்து செட்டப் ஃபார்ம் ஆகுதோ அது அப்படியே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி வந்து லாஜிக்கோட சேமாக வந்து இங்கேயும் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து பையர்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைட் போகும்போது 3 பையர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கேண்டில் மட்டும் இல்லைங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அதாவது அந்த ஹேமர் கேண்டில், அந்த டோஜி இது கூட வந்து அப்படியே வந்து இந்த சைடு வந்து காப்பி பண்ணும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சேம் இதே மாதிரி சம்டைம் பார்ப்பீங்க. அது அப்படியே இங்கே காப்பி பண்ணிங்க. 3 கேண்டில் இருக்கும், கரெக்டாக செல்லர் 3 கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே ப்ரீவியஸாக இங்கே இருந்த மாதிரி பையர்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். 2 கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 பையர் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 செல்லர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா இங்கே மறுபடியும் என்ன நடக்கும், ரிவர்சல் நடக்கும். ஸோ அந்த ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே எப்படி வந்து ஹேமர் கேண்டில் இங்கே சுடிச்சு ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிருக்கும், அதே மாதிரி இங்கே இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ இந்த செட்டப் பாருங்கள். இந்த செட்டப் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம், நீங்கள் இந்த இடத்துல இந்த 3 கேண்டில், ஸோ இங்கேயும் 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே ரிவர்சல் நடந்திருக்கு. 3 கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரிவர்சல் நடக்குது. அண்டு 2 கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி 2 கேண்டிலுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரிவர்சல் இங்கே இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இங்கே ரிவர்சல் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேண்டில் வந்து பையர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கான். இங்கே 2 கேண்டில் செல்லர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஏன்னா டவுன் இல்லையா, ஸோ டவுனும் போது செல்லர்ஸ் தான் வருவாங்க இல்லையா.
செல்லர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இங்கே ரிவர்ஸ் நடந்து இங்கேயும் வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த 2 கேண்டில் ஒன்று வந்து ஹேங்கிங் மேன் அண்ட் நார்மல் கேண்டில், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் ஹேமர் கேண்டில், நார்மல் கேண்டில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும். இது அப்படியே வந்து இதுதான் மிரர் சொல்லுவாங்க. என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே மிரர் பண்ணும், ஆப்போசிட்டாக பண்ணும். அப்போ நீங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணலாம், ட்ரேடு ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிவர்சல் ட்ரேட் பண்ணலாம், ஏன்னா இங்கே ரிவர்சலுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஸோ 2 ட்ரேட் நீங்கள் வந்து ரிவர்சல் நடந்து அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூஷன் நடந்ததுனால இங்கே கண்டினியூஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 கேண்டில் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் தெரியும் மார்க்கெட்டில். நீங்கள் சார்ட் எடுத்து பாருங்கள். அதுவும் ஓடிசி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக நடக்கும். அதிகமாக வந்து இந்த லாஜிக் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். நான் இது ஒரு சிம்பிளாக ஒரு நார்மல் செட்டப் சொல்கிறேன். ஆனால் நிறைய டைப் ஆஃப் லாஜிக் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லாஜிக் அப்படியே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் கேண்டில், சில டைம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டில் மட்டும் கிடையாதுங்க. அந்த கேண்டில் வந்து என்ன மாதிரி கேண்டில், அதாவது சில இடத்துல இந்த மாதிரி லாங் வீக் இருக்கிற கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, அதுக்கப்புறம் நார்மல் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா சேம் இதே செட்டப் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து என்ன இருக்கோ அது அப்படியே ரைட் சைடில் வந்து அதே மாதிரி செட்டப் ஃபார்ம் ஆகும். ஸோ நார்மல் கேண்டில் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இது வந்து பையர்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, இங்கே செல்லர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்டைம் வந்து நம்பர் ஆஃப் கேண்டில் மட்டும் இல்லை, அது எந்த மாதிரி கேண்டிலோ அதே மாதிரி கேண்டில் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றபடி ஒரு 2-3 ட்ரேடு வந்து அதே செட்டப்பை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2 ட்ரேட் பண்ணுறேன், 3 ட்ரேட் பண்ணுறேன்னா ஒரு 3-4 வந்து 4 ஒரு 3 ட்ரேடு வின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 4த்துக்கும் ட்ரை பண்ணுவேன். இன்கேஸ் 4th வந்து லாஸ் ஆச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த லாஜிக்கை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 4 out of 3 சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம், ட்ரேடு வந்து எடுத்துடலாம். ரொம்ப அனலைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து எஸ்என்ஆர் பேஸ் பண்ணியோ இல்லை சைக்காலஜி பேஸ் பண்ணியோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணியிருக்கு, லாஜிக்கை வந்து பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வந்து நீங்கள் இதை எப்படி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா நீங்கள் உட்காந்து சார்ட்டை வந்து எடுத்து பாஸ்ட் எடுத்து பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது லாஜிக், அதாவது எப்படி பார்க்கணும் சார்ட் எப்போவுமே ரிவர்ஸ் இப்படி இந்த இடத்துல இந்த ரிவர்ஸ் ஆன ஏரியாவில் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் ரிவர்ஸாக இந்த இடத்துல இருக்கிறது ரைட் சைடில் நடந்திருக்கா, இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆன இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்கிற இடம் ரைட் சைடில் அந்த இடம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது பாஸ்ட் சார்ட்டை எடுத்து எந்த மாதிரியெல்லாம் வந்து லாஜிக் வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்றபடி நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.